What is the relation between modulation index M and amplitudes of carrier AC and message signals in amplitude modulation? ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல ஒரு கேரியர் சிக்னல் ஒரு மெசேஜ் சிக்னல் நமக்கு இருக்கும். அந்த இதுல ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாடுலேட்டட் சிக்னல் வந்து அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாடுலேட்டிங் சிக்னல் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா Cm of t is equal to AC plus AM into sin omega mt into sin ஒமேகா சிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏஎம் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் அண்ட் சி வந்து கேரியர் சிக்னலுடைய மேக்னிடியூட். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடுலேட்டட் சிக்னலுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ஏசி பிளஸ் மியூ இன்டூ ஏசி இன்டூ சைன் ஒமேகா எம்டி இன்டூ சைன் ஒமேகா சிடி. இதுல இந்த மியூ அப்படிங்கிறது தான் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ். மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா amplitude of message signal divided by amplitude of carrier signal. So AM divided by AC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மியூ வேல்யூவை வந்து இட் இஸ் கேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷன்ல தான் நமக்கு டிஸ்டார்ஷன் வந்து அவாய்ட் ஆகும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ AM டிவைடட் பை AC அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். How does a positive Clipper circuit operate when diode is forward biased? ஸோ கிளிப்பர் சர்க்கியூட்ல டயோட் வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு சர்க்கியூட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஜென்ரலா நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ரிவர்ஸ் பயாஸ் எப்படி வேணா பண்ணிக்கலாம். அதை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இந்த டயோட் கூட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் V0 கிடைக்கும் அண்ட் இங்க நமக்கு இன்புட் வோல்டேஜ் VI வந்து இருக்கும். இந்த கண்டிஷன்ல நமக்கு இன்புட் வோல்டேஜ் உடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைனூசாய்டல் வேவ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் சீரீஸ்ல இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் V0 உடையது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த வேவோடைய மேக்சிமம் பீக் வோல்டேஜ் வேல்யூ Vm அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு இங்க பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து கிளிப் ஆயிடும். அதாவது நமக்கு இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இப்படி கிளிப் ஆகி நமக்கு நெகட்டிவ் போர்ஷன்ல அதே வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அண்ட் அகைன் நமக்கு இப்படி கிளிப் ஆகி வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் Vm வேல்யூ. ஆனா இது வந்து கிளிப் ஆன போர்ஷன். இதுதான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேவ் ஃபார்மா வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு டஸ் அ பாசிட்டிவ் கிளிப்பர் சர்க்கியூட் ஆப்ரேட் வென் டயோட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கனெக்ஷன்ல இருக்கும்போது ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் ஆஃப் த இன்புட்ல என்ன நடக்கும், நெகட்டிவ் சைக்கிள் ஆஃப் த இன்புட்ல என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சைக்கிள்ல இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டயோட் வந்து நமக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆயிரும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆகி நமக்கு இதுல எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஆனா அதுவே நமக்கு நெகட்டிவ் சைக்கிள்ல இருக்கும்போது அதாவது இந்த போர்ஷன்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ல நமக்கு டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகி நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் வந்து இருக்கும். அப்ப நமக்கு தேவையான ரெக்வயர்ட் அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க ஆப்ரேஷன்ல பாசிட்டிவ் சைக்கிள்ல என்ன ஆகுது, இந்த போர்ஷன் கட் ஆகுது. அதாவது இந்த பாசிட்டிவ் பார்ட்ஸ் வந்து பிளாக் ஆகுது. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் ஆல் த பாசிட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.